இப்போ பழம் நோட சொல்கிறேன், நீங்கள் நோண்டுங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ நான் தரேன், பணம் வேணுமா, முட்டாய் வேணுமா, கல்கண்டு வேணுமா இப்படின்னு சொன்னார். அவர் கேட்டதுக்கெல்லாம் அந்த காலத்து பசங்க கொஞ்சம் விவரம் தெரியாத கொஞ்சம் தின்பொருள்னா எதை ஒன்றாலும் செய்யும். ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சூழ்நிலையில் அவங்க அது கேட்டவங்களுக்கு அப்போ விட கொடுத்தாரு. உடனே அவங்க பள்ளம் நோண்டினாங்க. உடனே உட்காந்து நீங்கள் மண்ணை மூடிட்டு அப்புறம் ஒரு அரை மணி நேரம் சென்று போய் ஊரில் சொல்லுங்கள் அப்படின்னு அந்த பிள்ளைகிட்ட சொன்னாங்க. அதில் ஒரு பிள்ளையாக தான் இருந்தவங்க எங்கள் அப்பாவுக்கு கூட ஆயா, அவங்க தான் அதில் அந்த 10 பிள்ளைங்களில் அவங்க ஒரு பிள்ளையாக இருந்தாங்க. இப்படிலாம் ஊரில் போய் சொல்லும்போது ஊரில் இருக்கிறவங்களாம் படைய சாப்பிதில் சமாதி அடைஞ்சாருன்னு சொல்லிட்டு நோண்டி பார்த்தாரு. உடனே படைய சாஹிப்பு கண்ணை மூச்சு பார்த்து, என்னை நோண்டாதீங்க, நான் எந்த காலத்துலேயும் எனக்கு சாவே கிடையாது, நான் எப்பொழுதுமே உயிரோட ஆயிரக்கணக்கான வருஷம் உட்காந்துருக்கிறேன். சிவமே சித்தம். சிவனை அறிபவரே அவரை அடைபவரே சித்தர். சித்துக்கள் கைவரப் பெற்று மக்களுக்கு நன்மைகள் செய்யும் இவர்களே சிவனின் பிரதிநிதிகள். பிறப்பால் சிவபக்தி கொண்டோரோ அல்லது சிவபக்தி கொண்ட குடும்பத்தில் பிறந்தோரோதான் பெரும்பாலும் சித்தர் நிலைக்கு ஆட்பட்டிருப்பர். இதுவரையில் அறிவிக்கப்பட்டுள்ள சித்தருக்கான விளக்க குறிப்பும் இதுதான். இங்கோ பிறப்பால் முஸ்லிமான சாஹிப் சித்தராக வணங்கப்படுகிறார். புதுச்சேரி வட்டாரத்தில் ஏக பிரபலம் இவர். இந்து, முஸ்லிம், கிறிஸ்துவர் என எந்த பாகுபாடும் கிடையாது. இங்கு ஒவ்வொரு மதத்திற்கும் அடையாளமாக விபூதி, துளசி தீர்த்தம், சந்தன பிரசாதங்கள் தரப்படுகிறது. இங்கிருக்கும் விநாயகரே சாஹிப் சித்தருக்கு எல்லாமுமாக இருந்து அருள் புரிந்தவர். ஆகையால் பூஜையிலும் முதலிடம் இவருக்கே. வருவோரும் இவரை வணங்க தவறுவதில்லை. நான் 5 வயசாக இருக்கும்போது எங்கள் அம்மா எங்கள் அப்பா இந்த கோயிலுக்கு கொண்டு வந்து முதல் காட்டினாங்க. அதுலேருந்து நான் அடிக்கடி, சப்போஸ் எனக்கு எப்போ ஓய்வாக இருக்குன்னா அடிக்கடி வருவேன். செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைல என்னையாவது ஒரு வாரத்தில் ஒரு முறை வந்து பார்த்துட்டு போவேன் இந்த கோயிலை. இங்கே என்ன எனக்கு ஒரு வித்தியாசமாக தோணுதுன்னா, எல்லா இனத்தும் வராங்க, முஸ்லீம் வராங்க, இந்துக்கள் வராங்க, இன்னும் வெளிநாட்டிலேருந்து கூட சில பேர் உறவினர் வந்தால் கூட வந்து இந்த கோயிலுக்கு வந்து வணங்குறாங்க. வழிபாட்டிற்குரிய கோயில் என்றாலும் அதன் தோற்றம் முழுமை பெறவில்லை. இதற்கு காரணமும் சித்தர்தான். ஊர் பிரமுகர்களும் பெரியோர்களும் எவ்வளவோ முயற்சித்தும் சன்னதியை விரிவுபடுத்த மட்டும் இதுவரை உத்தரவு கிடைக்கவில்லை. முழுமையின்றி இருக்கிறது ஆலயம். இது அருணாச்சலேஸ்வரர் லிங்கம். சித்த நிலைக்கான பிரார்த்தனையில் அவருக்கு அருள் புரிந்தவர் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர். ஆகவே அவருக்கான சன்னதியும் உண்டு. இந்த லிங்கமும் மகத்துவமானது. இமயத்தின் அடிவாரத்தில் 2000 அடி ஆழத்தில் எடுக்கப்பட்டதாம் இது. அண்ணாமலையான் குடிகொண்டதாக சொல்லப்படுவதால் சிவ தரிசனமும் பரிபூர்ணமாக கிடைக்கிறதாம் பக்தர்களுக்கு. வழக்கமான கிராம கோயில்களில் இன்றும் தொடரும் வழக்கம் பிரார்த்தனைகளை சீட்டில் எழுதி கட்டுவது. இங்கும் அந்த வழக்கமே தொடர்கிறது. சித்தர் தன் தியான நிலைக்கு தேர்ந்தெடுத்துக் கொண்ட மகிழ மரத்தடியே பிரார்த்தனைகளை தாங்கிய சாட்சியாக உருவெடுத்திருக்கிறது. வேண்டுதல் பலிக்க சித்தர் வழிபாடு ஒருபுறம் என்றால், அதற்கு மேலும் வலு சேர்க்க காரணகர்த்தாவாகி இருக்கிறது இந்த காகிதங்கள். சண்டை சச்சரவு எதுவாக இருந்தாலும், ஏதோ ஒரு மன கஷ்டமாக இருந்தாலும் அதை நினச்சிக்கின்னு ஒரு படைய சாஹிப்பை நினச்சிக்கின்னு கொண்டாந்து சீட்டு காட்டினாங்கன்னா அது நல்ல மாதிரியாக முடியும். அது போல் ஒரு கல்யாணம் பொண்ணு இருந்தால் கல்யாணம் இது போல் எனக்கு கல்யாணம்னு சொன்னாக்கா அந்த பொண்ணுக்கு கல்யாணம் அடையும். மாப்பிள்ளைக்கும் இருந்தாலும் எதுக்காக இருந்தாலும் அதான் செய்து வர்றாங்க வழக்கமாக. அதுக்கு இந்த சீட்டு எழுதி கட்டுவாங்க. அவங்க மனசில் என்ன தோணுதோ அதை செய்து அவங்க செய்ய வேண்டியது. எல்லாவற்றிலும் வல்லவராக அறியப்பட்டவர்தான் சாஹிப் சித்தர். ஆயினும் அவரை மக்கள் அறிந்து கொள்வதற்கும் வந்திருக்கிறது ஒரு சோதனை. வடதேசத்திலிருந்து வந்தவரை முதலில் யாரும் கண்டுகொள்ளாத நிலையில் தன் பணியை செவனே செய்ய தனியே இருந்திருக்கிறார். அந்த காலகட்டத்தில் அருகிலுள்ள ராமரெட்டிக்குளம் கிராமம்தான் அவருக்கான இருப்பிடமாக இருந்திருக்கிறது. கைகால் முடங்கி போய் உறவாலும் கைவிடப்பட்ட ஒருவர் மகானிடம் அடைக்கலம் புகுந்திட அவரது ஊனத்தை சரி செய்து கொடுத்து அருள் புரிந்திருக்கிறார். அதிலிருந்து பற்றி கொண்டது சித்தரின் புகழ். மக்கள் எல்லாரும் வந்து செல்ல
மகத்துவமும் கூடிவிட்டது. தியானம் பண்ணும்போது வழிபோக்கா போய் நம்ம ஊரில் ஆளு ஒருத்தர் போயின்னு இருக்கும்போது அவருடைய சூழ்நிலை கால் வேற, கை வேற, முண்டம் வேற, தலை வேற அப்படியே தனித்தனியாக கிடக்கும். உடனே அவங்க பார்த்துட்டு அதிர்ச்சி அடைஞ்சு போய் படை சாஹிப் யாரையும் வெட்டி போட்டாங்க அப்படின்னு ஊரில் வந்து கத்தும் பொழுது எல்லாம் ஊரில் இருக்கிறவங்களாம் கும்பலாக ஓடுவாங்க. ஓடும்பொழுது உடனே ஏந்து வச்சுக்கின்னு வீணையை வச்சுக்கின்னு உடனே முழு மனிதனாக அவர் காட்சி தருவார். இப்படியா சித்து வேலைகளை காட்டி காட்டி மக்களுக்கெல்லாம் வந்து அவர் பேரில் ஒரு பற்றுதலும் ஒரு பக்தியும் ஆர்வமும் உண்டாகி போகுது. அடுத்தடுத்து அரங்கேறின சித்தரின் திருவிளையாடல்கள். நாடி வந்த ஒவ்வொரு பக்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் அனைத்தையும் அடுத்தடுத்து தீர்த்து வைத்து அருள் புரிந்திட மக்களுக்கான நம்பிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்தது. இப்படியே வாழும் தெய்வமாக கண்கண்ட இறைவனாக வணங்கப்பட்ட சாஹிப் சித்தர் நிகழ்த்தியதாக சொல்லப்படும் அதிசயங்கள்